சட்டப்பேரவையில் நேற்று பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற எங்களது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. திமுக ஆட்சி இருந்தவரை தமிழ்நாட்டுக்குள் நீட் தேர்வு நுழையவில்லை. அதிமுக ஆட்சி வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்குள் நீட் தேர்வு நுழைந்தது. நீட் தேர்வை ஒன்றிய அரசுதான் ரத்து செய்ய முடியும். மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றுதான் வாக்குறுதி அளித்து இருந்தோம் என விளக்கமளித்து இருந்தார். முதலமைச்சரின் இந்த கருத்தை குறிப்பிட்டுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழக அரசை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகள் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளன. தேர்தலின் போது போலி வாக்குறுதிகள் அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது. இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன. அதில் மிக முக்கியமானது இந்த நீட் தேர்வு விவகாரம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தவர்கள் தற்போதைய ஆட்சியாளர்கள். ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசிற்குத்தான் உள்ளது. மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா? எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றிவிடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என தெரிவித்துள்ளார்.